ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் என்னடா மிக்ஸி காமிச்சிட்ருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நம்ம பாலாஸ் கிச்சனுக்கு புதுசாக வாங்கின மிக்ஸி, அல்ட்ரா பிராண்டோட மிக்ஸி வாங்கியாச்சு. 10 நாள் ஆச்சு. நான் ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது இந்த மாடலு, ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா, இது எப்பவும் போல் 3 ஜாரு, குட்டி ஜாரு, மீடியமு, இது கொஞ்சம் பெருசு. மாவு கூட அரைச்சிக்கலாம். நான் 2-3 தடவை மாவு அரைச்சி பார்த்தேன், நல்லா அரையுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ப்ரமோஷனல் வீடியோலாம் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு வாங்கின மிக்ஸி. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க பேனசோனிக் வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு 7 இயர்ஸ் எனக்கு நல்லா வந்துச்சு. இது வந்து இப்போ வாங்கி ஒரு 10 நாள் ஆச்சு. அதனால் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. புதுசாக வாங்க நினைக்கிறவங்க இந்த மிக்ஸியை சூஸ் பண்ணலாம். விலை வந்து 4520 ருபீஸு. நல்லா இருக்குது. அல்ட்ரா பிராண்டு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கிரைண்டரும் அல்ட்ரா தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி மிக்ஸியும் அல்ட்ரா. இது புதுசாக வந்த மாடல்னு சொன்னாங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் தான் ஆச்சு. நல்லா இருக்குது. இதை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக மிக்ஸி வாங்கணும்னு நினச்சா இந்த மிக்ஸியை சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. இன்றைக்கி நாம் பாலாஸ் கிச்சனில் பூஷணிக்காய் கூட்டு, அதுக்கு நான் பூஷணிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளை காராமணியை வேக வச்சுருக்கோம். எப்போ நாம் கூட்டு பண்ணாலும் ஏதோ ஒரு பயிர் ஏதாவது போடுவோம். இன்றைக்கி நான் காராமணி வச்சுருக்கேன். இது வந்து இருபுளி கூட்டு, அதாவது மோரும் சேர்க்க போகிறோம், புளியும் சேர்க்க போகிறோம். புளி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸு தான் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். புளி, மோர் வந்து தயிர் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் இந்த ஸ்பூனில் தான் எல்லாம் எடுத்தேன். 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுலேயே 1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய் வந்து ஒரு 1/4 முடிக்கு அதிகமாக வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி, வரமிளகா, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், உப்பு. நாம் அது பண்ணும்போது உப்பும் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த புளியை கரைச்சிட்டு நம்ம பூஷணிக்காவை அதில் வேக வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இந்த வெள்ளை காராமணியை சுண்டலுக்காக நான் வேக வச்சுருந்தேன். நல்லா வெந்துருச்சு இந்த காராமணி. அதனால் அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பூஷணிக்காய் வெந்த உடனே நாம் சேர்த்துக்கலாம். பூஷணிக்காவோட காராமணி போட்டோம்னா அது வேகாது. அதனால் பூஷணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. பூஷணிக்காய் வெந்ததுன்னா கம்மியாக போய்டும். அதனால் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை வறுத்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பூஷணிக்காவை வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்துருந்த சாமான்களெல்லாம் வறுத்துட்டேன். தேங்காய் வச்சு நம்ம அரைக்கணும். தண்ணிக்கு பதிலாக நம்ம தயிரை விட்டு அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, தயிரை விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம போட்டிருந்த பூஷணிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே நம்ம வறுத்து வச்ச சாமான்களை நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன். வெள்ளை காராமணி அந்த ப்ரௌன் காராமணியை விட நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதுவும் பண்ணலாம், இதுவும் நீங்கள் போடலாம். எது உங்கள்கிட்ட இருக்கோ அது வேக வச்சுட்டு போடலாம். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா தாளிச்சிக்கலாம். நம்ம கூட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. மேலே தாளித்து கொட்டிட்டேன். நம்மளோட இருப்புளி கூட்டு தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.